பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை நகரத்துக்கு நுழைவாயிலாக 3 ரயில்வே லைன்கள் இருக்கின்றன. ஒன்று திருவப்பூர் ரயில்வே கேட், இன்னொன்று கரிகோப்பலான் கேட் ரயில்வே கேட், மூன்றாவது நமன்சமுத்திரம் ரயில்வே கேட். இதில் எதிலுமே மேம்பாலம் இல்லாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையுமே செய்து தந்தால்தான் புதுக்கோட்டை நகரத்துக்கு மக்கள் வந்து போக முடியும். எனவே இந்த 3 மேம்பாலங்களையும் கட்டுவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என கேட்டு அறிகிறேன். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆல்ரெடி கவனத்திற்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் ரயில்வே மேம்பாலங்கள் நிறைய இடத்துல இல்லைங்கிறத எங்களுடைய ஆய்வுக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பட்ஜெட்டில் முதல் செய்யக்கூடிய பணிகள்னு நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதில் மக்கள் அதிகமாக போக்குவரத்தில் எங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே கிராஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாரும் நிற்க வேண்டிய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமாக டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதுக்கோட்டை, சீர்காழி, இந்த மாதிரி மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த கவனத்திற்கு வந்துருச்சு. கூடிய விரைவில் எங்களுடைய முதல் பணியாக இந்த ரயில்வே மேம்பாலங்களை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வரதுக்கான பணியும் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரிங் ரோட்ஸ் பிரச்சனை இருக்குது, அதுவும் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இந்த லாஸ்ட் 1 வாரமாக எங்களுடைய துறை சார்ந்த எங்களுடைய அதிகாரிகள்கிட்ட நம்ம கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்மோஸ்ட் 234 பேரில் 173 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனைன்னு வரும்பொழுது அதிகமான பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் பிரச்சனையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரிங் ரோடு பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையை தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆய்வுகளையும் அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் உடனடியாக நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சுங்கிறத பதிவு பண்ணுறோம்.